காவல்துறை விசாரணைக்கு சென்று வந்த உணவக ஊழியர் இறந்த விவகாரத்தில் அவரது உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசித்து வந்த ராஜாவுக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் திருப்பச்சாவடி மேட்டில் உள்ள டாஸ்மாக் கடை உணவகத்தில் சமையல் கலைஞராக இருந்து வந்தார். கடந்த 9ஆம் தேதி இரவு கடையிலேயே படுத்துறங்கிய ராஜாவை அடுத்த நாள் காலை ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தாக்கி மது பாட்டில்கள் வைத்து வியாபாரம் செய்ததாக வழக்கு பதிவு செய்து பிறகு ஜாமீனில் விடுவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு வந்த ராஜா போலீசார் தன்னை தாக்கியதாகவும் நெஞ்சு வலிப்பதாகவும் கூறிய நிலையில் சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார். போலீசார் ராஜா வீட்டிலேயே இறந்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று உடலை எரிக்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும் ஆனால் மனைவி அஞ்சு உடலை புதைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மறுபிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் ராஜாவின் உடலை 8 நாட்களுக்குள் மறுபிரேத பரிசோதனை செய்து உடலை முழுவதுமாக ஸ்கேன் செய்ய உத்தரவிட்டது. அதன் அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகளை 24 மணி நேரத்திற்குள் அவரது குடும்பத்தினரிடம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மஜிஸ்ட்ரேட்டின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மக்கள் கண்காணிப்பக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம், மக்கள் உரிமை கூட்டமைப்பின் சுகுமாரன், மக்கள் பாதுகாப்பு கழக தலைவர் சுரேஷ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.